படத்தோட ஓப்பனிங் கடையை பார்த்தீங்கன்னா ஏ ஹார்ட்லி ட்ரிபியூட் டு கேப்டன் விஜயகாந்த் அண்ட் ஃபேன்ஸ். அப்படி கேப்டன் ரெஃபரன்ஸ் எங்கெங்க இருக்குதுன்னா படத்தோட ஓப்பனிங் சீனு எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பாட்டு போவோம், அது ரெண்டு பெருசுங்க ராஜா ராஜா தான்ப்பான்னு சொல்லுவாங்க. அதை ஸ்கூல் பசங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கலாய்ப்பாங்க. ராஜா ராஜா தான், ஆனால் இது தேவா பட்டுன்னு கலாய்ப்பாங்க. அட ஆமால, இந்த மாதிரி நிறைய சீன் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும்ல. டேரக்டர் எவ்வளோ இயல்பான சீனை வச்சிருக்காரு பாருங்கப்பாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் மேட்ரு அது இல்லை. அந்த பஸ்ஸில் வர பாட்டு என்ன பாட்டுன்னா தேவா பாட்டு தான். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அது கேப்டன் பாட்டு. ஸோ படத்தோட ஓப்பனிங்லேயே கேப்டன் ரெஃபரன்ஸ். அதுவும் அந்த பாட்டோட வரிகள் பார்த்தீங்கன்னா ராசி தான் கை ராசி தான் உன் முகமே ராசி தான்ட்டு ரேவதி பாடும்போது கேப்டன் கியூட்டா சிரிப்பாப்புல. இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே கேப்டனோட ராசி படம் பிளாக் பஸ்டர் பக்காளி. இது ட்ரிபியூட். நாமளும் இதே வழியை பின்பற்றி இந்த வீடியோ வெற்றி பெற கேப்டனின் பாட்டை போட்டு துவங்குகிறேன். நான் தான் அந்த சும்மாறா. ஏய் சும்மாறா. பை தி பை, என்னை பற்றி சொல்லணும்னா என்னை பற்றி நானே எப்படி புகழ்ந்து சொல்கிறது. நீ ஒன்றும் சொல்லணும் போ. அதாவது ரப்பர் பந்து படம் வந்து இவ்வளோ நாள் ஆகுது, இப்போ எது இந்த படத்தை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இல்லை. கில்லி படத்தை எப்படி எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காதோ அந்த மாதிரி தான் இந்த படமும் 2024 கில்லினே இந்த படத்தை சொல்லலாம். படத்தில் அந்தளவு டீட்டெயிலிங் இருக்குது, அதை வீடியோவில் பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா செம்ம டீட்டெயிலிங். படம் நடக்கிற டைமில் என்ன காட்டுறாங்க, அது 2011 ரப்பர் பந்தின் விலை 15 ரூபாய் இருந்த காலகட்டம் அப்படிங்கிற அப்போல்லாம் டேரக்டர். ஏன் அதை 2011 டேரக்டாக சொல்ல மாட்டாராம டேரக்டரை. அப்படியே கொஞ்ச நேரத்தில் கெத்தோட இன்ட்ரடக்ஷன் சீனு. ஹீரோயின் வந்து டிராக்டரில் பிச்சை பிரித்து விட்டு டைட்டில் கார்டை போட்டதுக்கப்புறம் அடுத்த டைம்லைன் காட்டுறாங்க. இப்போ ரப்பர் பந்தின் விலை ரூபாய் 35 இருந்த காலகட்டம். என்னடா சொல்றீங்க, 35 ரூபான்னு காலகட்டமா? எங்கேயா மேல இருந்த வருஷம்? அப்ப இது என்ன வருஷம்? அதுனா வருஷம்ட்டு டேரக்டா சொல்ல மாட்டாராமா டேரக்டரு. ஐயோ, ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னவா, இருங்க ரிவைண்ட் பண்றேன். அப்படியே கொஞ்ச நேரத்தில் கெத்தோட இன்ட்ரடக்ஷன் சீனு. ஹீரோயின் வந்து டிராக்டரில் பிச்சை பிரித்து விட்டு கவனிச்சிங்களா, அதாவது ஹீரோட மாமியாரை ஹீரோயின் தப்பா சொல்லிட்டேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஹீரோ ஹரிஷ் கல்யாணம் விட ஹீரோட மாமியாருக்கு சின்ன வயசா. இது ஒன்றும் தமிழ் சினிமாவுக்கு புதுசு இல்லையே. வயசுங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது பிளவுஸுக்குள்ளே இருக்கிற வயசுங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர், அவ்வளோதான். எனக்கு ஹீரோயினை விட ஹீரோயினோட அம்மாவை தான் பிடிக்கும். டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. அப்புறம் அன்பு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டை ஃபுல்லாக மஞ்சள் தண்ணியில் குளிப்பாட்டி சிஎஸ்கே ஃபேனு காட்டியிருப்பாரு. அப்போ கூட இருக்கிற பையன் ஒருத்தர் சொல்லியிருப்பான், அன்பு அவரோட அம்மா பேர்லேயே ஒரு ஜெர்சி கடை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா விஜயா மகன் ஸ்போர்ட்ஸ் வியாஸ். அவங்க அம்மாவையும் குறிப்பிட்டிருக்காரு, விஜயா மகன்ட்டு தண்ணியுமே குறிப்பிட்டு கடையோட பேர் வச்சிருக்காரு. ஒரே கல்ல ரெண்டு மேங்கோ. அன்போட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கெத்து. அதை டேரக்டர் ஒரு சீன்லேயே காட்டியிருப்பாரு. உனக்கு இவர மாதிரி ஆகணும்னு ஆசை இல்லை. வளர்ந்ததுக்கு அப்புறமா பேட்டிங்கில் ஒரு கோலியாகவும் போலிங்கில் ஒரு நட்டு மாதிரி ஆகணும்ட்டு இன்ஸ்பிரேஷனை வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. அதனால தான் கடையோட பேனரில் இந்த பக்கம் விராட் கோலியும் அந்த பக்கம் நட்ராஜனையும் வச்சிருப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்பு போடுற ஜெர்சி நம்பர் எல்லாமே 7 தான் இருக்கும். அன்பு வீட்டில் தோச்சு காய போட்டிருக்க எல்லா ஜெர்சிலையும் பார்த்தீங்கன்னா நம்பர் 7 தான் இருக்கும். அன்புக்கு எப்படி ஒரு கோலியும் நட்டும் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்களோ அதே மாதிரி ரப்பர் பந்து 15 ரூபாய் இருந்த காலகட்டத்தில் ஏன் நீயும் கரெக்டாக வருஷத்தெல்லாம் சொல்ல மாட்டியா? சரி விடுங்க. 2011 காலகட்டத்தில் கெத்து பேட்டிங் ஆட வரும்போது இந்த ஏரியாவின் ரப்பர் பந்து சேவாக என அழைக்கப்படும் கெத்துன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. கெத்தும் அதே ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலை மட்டும் சாமிக்கு விட்டு மீதி எல்லா பாலையும் லெக் சைடில் சுற்றின்னு இருப்பாரு. ஸோ ஓப்பனிங் சீன்லேயே கெத்து வீரேந்திர சேவாக் கூட ரெஃபரன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் 90s கிட்ஸ்க்கு தெரியும் உண்மையான கெத்தே வீரேந்திர சேவாக் தான். ஆனால் இங்கே சொல்லப்படாமல் கெத்தை தலை தோனி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா கெத்து பார்த்தீங்கன்னா ஒரு கீப்பரு, பேட்ஸ்மேன் கீப்பரு. எங்கள் மறுக்கா தலை தோனி ரெஃபரன்ஸு. ரப்பர் பந்து 15 ரூபாயோ 35 ரூபாயோ அங்கே தலை தோனி இல்லாமல் எப்படி? இந்த படத்தில் டேரக்டர் பார்த்தீங்கன்னா கடைக்கு விஜயா மகன்ட்டு ஒரு பேர் வைக்கிறதுலேருந்து கடையோட பேனரு இப்படின்னு பல டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரடக்ஷன் சீனில் என் மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் பாலை சாமி கூட்டுருவாருன்ட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்லும் போதே அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சரக்கு குச்சின்னு இருப்பார். அப்போ சரக்கு தொட்டு லைட்டாக பூமாதேவி தெளிச்சு விடுவார். அந்த டைலாக்ல மட்டும் இல்லாமல் அந்த டைலாக்ல ஒரு மேனரிசத்தை வச்சு செமையா டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு டேரக்டர் தமிழ்ல. கெத் எப்படி ஃபர்ஸ்ட் பாலை சாமி கூட்டுருவாரோ அதே மாதிரி கெத்தோட மாமா சரகோட ஃபர்ஸ்ட் ஷாட் எப்பவுமே சாமி கூட்டுருவாரு. பந்த எப்பவுமே மாப்பிள்ள சாமி கூட்டுருவான். அப்புறம் யசோதை பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் பிடிக்காம பிச்சில் டாக்டர் வச்சு விழுந்திருப்பாங்க. எகைன் 10 வருஷம் கழிச்சும் பார்த்தீங்கன்னா யசோதையோட ஓப்பனிங் சீனு அருவாமனை வச்சு பால் அறுத்துன்னு இருப்பாங்க. கரண்ட்லேயும் யசோதைக்கு கிரிக்கெட் பிடிக்கலன்ட்டு பால் அருவாமனையிலே அறுத்து டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாரு. ஒரு ஜென்ரேஷனை பார்த்து தான் இன்னொரு ஜென்ரேஷன் வளருதுங்கிறத டைரக்டர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு. எப்படின்னா கெத்து செம்மையா கிரிக்கெட் ஆடுறத பார்த்து அன்புக்கு கெத்து மாதிரியே ஆகணுன்றது ஆசை.
எனக்கு இவர மாதிரி ஆகணும்னு தான் ஆசை இல்லை. அன்பு செம்மையா போலிங் யாக்கர்லாம் போறத பார்த்து கிளைமேக்ஸ்ல மேட்ச் வின் பண்ணி தர யோகேஷ்க்கு இன்ஸ்பிரேஷன் அன்பு. யோகேஷ்னா உங்க ஸ்கூல் தானா? இப்படி ஒரு ஜென்ரேஷனை பார்த்தா இன்னொரு ஜென்ரேஷன் இன்ஸ்பயர் ஆகுதுங்கிறத கிளீனா சொல்லியிருக்காப்ல டேரக்டரே. ஆமா, யோகேஷ்க்கு அன்பு இன்ஸ்பிரேஷனு, அன்புக்கு கெத்து இன்ஸ்பிரேஷனு. கெத்துக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதெல்லாம் படத்தில் காட்டல. ஆனால் கெத்தோட இன்ஸ்பிரேஷனே சச்சினே. அதனால தான் அவரோட டீம் பேர் பார்த்தீங்கன்னா சச்சின் பாய்ஸ். அதே மாதிரி கெத்தோட ஃப்ரெண்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, சச்சினே போதுன்னு போயிட்டான், நீ இன்னும் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னுவாரு. சச்சினே போதுன்னு போயிட்டான். அப்புறம் கெத்தோட மாமா கெத் அவுட் ஆகும்போது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, சச்சின் விக்கெட்டை ஸ்ரீசாந்த் கணக்காக குடிச்சிட்டு இருக்கான் பாருன்னு. ஸோ எகைன் கெத்து ரெஃபர் டு சச்சின். அப்படியே கெத்து சச்சின்னா இந்த பக்கம் அன்பு கோலின்னு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அன்போட கடையோட பேனர்ல பார்த்தீங்கன்னா கோலி இருப்பாரு. கெத்து அந்த சின்ன பையன் அடிக்கும் போது நான் கோலியை சொன்ன கெத்துன்ட்டு அன்பை கோலி கூட இன்டெரக்டா ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அன்பு கிளைமேக்ஸ்ல அவுட் ஆகும்போது விராட் கோலியை எழுந்த ஆர்சிபி மாதிரி டீம் முழிச்சிட்டு இருக்குன்னு எகைன் விராட் கோலி அன்பு கூட ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கேப்டனோட ரெஃபரன்ஸை படம் பூரா அள்ளி தெளிச்சு விட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சச்சின் பாய்ஸ் நடத்தும் 4வது ஆண்டு கிரிக்கெட் போட்டி வருக 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 என வரவேற்கும் வல்லரசு விஜயகாந்த் நட்பணி மன்றம்ன்ட்டு இங்க ஒரு கேப்டன் ரெஃபரன்ஸு. அப்புறம் பைக்ல பார்த்தீங்கன்னா கேப்டனோட ஸ்டிக்கரு. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு ரெஃபரன்ஸு. அப்புறம் கெத்து பார்த்தீங்கன்னா பெயிண்டரா இருப்பாரு. அவரோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூமாலை ஆர்டிஸ்ட்னு போட்டு பக்கத்தில் விஜயகாந்த் ஸ்டில் இருக்கும். அதே மாதிரி கெத்தோட காலர் டியூன் பார்த்தீங்கன்னா இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லைன்ட்டு அதுவும் ஒரு கேப்டன் பாட்டு. அதனால நமக்கு துன்பம் இல்லை. ராஜாதான்பா. அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஒரு கேரக்டருக்குமே அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கெத்திக்கிட்ட அடி வாங்குற இந்த சின்ன பையன் கேரக்டர் சும்மா ஒரு அடி வாங்குற கேரக்டர் தானே, அப்படி வச்சுட்டு போகணும் இல்லாமல் கெத்து கூடயே சுற்றுற அந்த பையன் யாரு? அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெத்தோட ஃப்ரெண்டோட பையன். அதை ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரடக்ஷன் சீனில் கெத்தை ஓடிட்டு உன் பொண்டாட்டி வருதுன்ட்டு மரத்து மேலே உட்காந்துன்னு ஒரு பையன் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த பையன் தான் இந்த பையன். ஏன்னா படம் பூரா பார்த்தீங்கன்னா கெத்துன்னு பேர் விட்டு கூப்பிட்ற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் தான். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்தில் உட்காந்த பையன் தான் பஸ்ல அடி வாங்கின பையன். ஸோ அந்த பையன் யாரோட பையன் பார்த்தீங்கன்னா கெத்தோட பழைய ஃப்ரெண்டோட பையன். அதை ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க. என்னதான் கெடுத்த இப்போ என் பையனும் கெடுத்தியான்ட்டு ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க. அவங்க அப்பா வரதை பார்த்ததுமே அந்த குண்டு பையன் ஓடுருவாங்கன்னு. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா கெத்தை யாரு கூடமே கம்பேர் பண்ணால் பிடிக்காதுன்னு தெரியும். அந்த பையன் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருப்பான். அடி வாங்கிட்டு சும்மா சாகுக்காக கோழியை சொன்னலாம் சொல்லல, நிஜமாலுமே கோழியை தான் சொல்லியிருக்காரு அந்த பையன். இந்த அடி வாங்குற சீனுக்குலாம் முன்னாடி சீனில் பல வருஷத்துக்கு அப்புறமா கெத்தும் அன்பு மீட் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, நம்ம ஊரில் பூமாலண்ணன் கெத்து மாதிரி இங்கே இவன் போல அப்படின்னுவாரு. அதுக்கு அந்த குண்டு பையன் சொல்லுவான், கெத்தை யாரோடையும் கம்பேர் பண்ணாத அவருக்கு பிடிக்காதுன்னுவான். ஸோ இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது கெத்தை யாரு கூடமே கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு. எத்து முன்னாடி அவன் பெரிய பேசிட்டு இருக்காத கடுப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி படத்தில் ஒரு குட்டி கேரக்டருக்கு செம்ம ஆர்க் கொடுத்துருக்காரு டேரக்டர். அது மட்டும் இல்லாமல் அடேங்கப்பா 11 பேர் டீமில் போலராக வந்து போலிங் போடுவார் மாடர்ன் மலிங்கா. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்போட ஆளுக்கு ஃப்ரீயாக காய்கறி தருவார். அவருக்கு கிரிக்கெட் அவ்வளோ இஷ்டம். அவரை போலிங்க்கு கூட்டு வந்து வச்சிருக்காரு அன்பு. அவர் கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சதுனால தான் அன்போட ஆளுக்கு ஃப்ரீயாக காய்கறி கொடுத்துருக்காரு. அந்த மாடர்ன் மலிங்காவை கூட்டிட்டு வந்து கிளைமேக்ஸில் போலிங் போட விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு தமிழ். சில கேரக்டருக்கு ரொம்ப மெனக்கெட்டு டீட்டெயிலிங் பண்ணியிருக்காருன்னா சில கேரக்டரை சிம்பிளாக டீட்டெயிலிங் பண்ணி விட்டுருக்காரு. அன்போட அப்பாவை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காட்டியிருப்பாங்க. காட்டின அந்த 4 செகண்ட்லேயே அன்போட அப்பா யாருன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அன்போட அப்பா சிம்பிளாக ஒரு மிச்சர் பாட்டின்னு 4 செகண்டில் டீட்டெயிலிங் பண்ணி விட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஃப்ரேமில் 10 செகண்ட் வந்துட்டு போகிற கேரக்டர் கூட அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு டேரக்டர். அன்பு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போவார். கல்யாண மாப்பிள்ளையோட டீம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழுவூர் 11 கிரிக்கெட் கிளப். அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு அப்புறமும் கிரிக்கெட் விளையாட அனுப்பணும் அப்படின்னு பத்திரத்தில் பதிவு பண்ணி அதை பொண்ணுக்கிட்டேன்னு சைன் வாங்கியிருப்பாங்க. அதோட கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அன்பு பொண்ணு பார்க்கும்போது வண்டி பெஞ்சராகி நின்றுட்டு இருக்கும். அப்போ அந்த கல்யாண மாப்பிள்ளை பிரகாஷ் கெத்தோட ஊருக்கு கிரிக்கெட் ஆட போவார். ஜெசியும் பார்த்தீங்கன்னா அதே தொழுவூர் 11. ஸோ அந்த பிரகாஷ்ங்கிற கல்யாண மாப்பிள்ளை தான் எங்கள் அன்பை கூட்டிட்டு போவார் கிரிக்கெட் விளையாட. இதுல ஹைலைட்டான டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை சொல்லியிருப்பாரு, இது ஒய்ஃப் அண்ணனுக்கு தெரிஞ்ச டோர்னமெண்ட் அப்படின்ட்டு. இதுல இருந்து டேரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த ஒய்ஃப் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண மாதிரி அவரோட புருஷனை கிரிக்கெட் விளையாட விட்டுருக்காங்க. அதை ரெப்ரசென்ட் பண்ற வகையில தான் ஒய்ஃப் அண்ணனுக்கு தெரிஞ்ச டோர்னமெண்ட்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி படத்துல ஒரு 4-5 செகண்ட் கேரக்டர் கூட அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணி வச்சிருக்காப்ல. நோ தமிழ்ண்ணே ஃபேன் ஆயிட்டேனே. அப்புறம் படத்தோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா செம்மையா டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாரு. கருப்பையா பார்த்தீங்கன்னா அன்பு நல்லா போலிங் போடுவான்ட்டு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்ல விளையாடுறதுக்கு அன்பை கூப்பிட்டு வருவாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அன்பு வேற கேஸ்ட்டுங்கிறதுனால ஒரு மாதிரி வெங்கடேஷ் மூஞ்ச வச்சுன்னு நான் நீ ஒன்று பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லாப்புல நீ ஒன்று பண்ற அப்படியே கட் பண்ணா படத்தோட கிளைமேக்ஸ் டைலாக், ஒரு அன்பு டீம் லீடர்கள் தானே சவால் விட்டோம். யோகேஷ் மஸ்தான் எத்தனை அன்பு அப்பயே நம்ம சவாலில் ஜெயிச்சிட்டோன்னா நம்புனேன், நீ வேணா பாரு இது வேற ஒன்று பண்ணோம்.
அப்படின்னு அங்கே படத்தை முடிச்சிருப்பாரு டேரக்டர். அப்புறம் கெத்து எப்படி விஜயகாந்த் ஃபேனோ அதே மாதிரி அன்பு பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேனு. அதை பல இடங்களில் ரெஃபர் பண்ணியிருப்பாரு. அன்போட என்ட்ரன்ஸ்க்கு போக்கிரி சாங்கு, கில்லி ரெஃபரன்ஸு, அது மட்டும் இல்லாமல் அன்போட ரிங்டோன் பார்த்தீங்கன்னா தளபதியோட துலாத மனமும் துள்ளும் பாட்டு. அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜாலி பாய்ஸ் டீமில் அன்போட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை வெங்கடேஷ் சொல்லுவாரு, அன்பு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எங்கள் ஃபோட்டோலாம் தூக்கிடுங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யாரோட ஃபோட்டோ இருக்கணும்ன்றவாரு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் அன்போட ஃபோட்டோவை அழிச்சிருப்பாங்க. அது கிழிஞ்சிருக்கும். கிழிஞ்சது மட்டும் இல்லாமல் அது மேலே கருப்பு பெயிண்ட் வச்சிருப்பாங்க. இன்னொரு ஃபோட்டோ யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அது கருப்பையா ஃபோட்டோ. இந்த இடத்துல இந்த கருப்பையா ஃபோட்டோவை அழிச்சிட்டு இருப்பாங்க. அன்பு மேலே உள்ள ஒன்மத்தினால அன்போட ஃபோட்டோ மட்டும் கிழிஞ்சிருக்கும். கருப்பையா வேற டீம் போயிட்டாங்கிறதுனால கருப்பையா மேலே பிளாக் பெயிண்ட் வச்சிருப்பாங்க. அப்புறம் கெத்து ஒரு 6 அச்சு பேனர்ல இருக்கிற வெங்கடேஷ் மூஞ்சிக்கு வச்சிருப்பாரு. கேரக்டருக்கு மட்டும் இல்லாம டைலாக்குமே பாத்தீங்கன்னா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. எப்படின்னா கெத்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, 2 நாளா தூக்கம் இல்லாமமா ஆனால் தான் அவுட் ஆயிட்டு அப்படின்வாரு. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கோலி மேட்டர் மாதிரி சாக்கெலாம் இல்லை. அன்றைக்கி அந்த மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பில் காட்டியிருப்பாங்க கெத்து கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் படுத்துட்டு இருப்பாங்க. கெத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே நைட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ கெத்துமே பார்த்தீங்கன்னா சாக்குக்காகலாம் நைட் தூக்கம் இல்லைன்னு சொல்ல, நிஜமாலுமே நைட்லாம் வேலை பார்த்துருக்காரு. அதை அந்த குண்டு பையன் கூட சொல்லுவான், கெத்தே நாளைக்கு மேட்ச் இருக்குது சீர் வந்து படு அப்படின்வான். இந்த அளவுக்கு டைலாக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்லிங் பண்ணியிருக்காரு டேரக்டர் தமிழ். இது என்னமா சாப்பிட்டு தூங்கு, காலைல மேட்ச் இருக்குல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா யார் யாரோட பேரை ஃபோனில் என்னென்னு சேவ் பண்ணியிருக்காங்கிறது. அன்பு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பேரை நான் தான் போட்டு சேவ் பண்ணியிருப்பாரு. அது எதுக்கு நான் தான் போட்டு சேவ் பண்ணியிருப்பாருன்னா, அன்பு அவரோட ஆளை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க பேசின வார்த்தை நான் தான் இருக்கும். அதனால தான் அதே பேரை வச்சு சேவ் பண்ணியிருப்பாரு. அந்த நான் தான் அப்படிங்கிறத ஜெஸி போட்டு பிரிண்ட் பண்ணி கிஃப்ட்லாம் வர தருவார். அன்பு எப்படி நான் தானே சேவ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ரீசன் இருக்கோ, அதே மாதிரி ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அன்போட பேரை ஃபோனில் செல்வின் போட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க. இதுனே சப்ப மேட்ரு, பொண்ணுங்க வீட்டில் மாட்டக்கூடாதுன்றதுக்காக அவன் ஆள் பேரை ஒரு பொண்ணு பேர் போட்டு சேவ் பண்ணிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் ராங். ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தில் ஒன்றா சாப்பிட்ருப்பாங்க. அப்போ அன்பை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கலாச்சிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து அன்பு எஸ்கேப் ஆகிறதுக்காக யாரோ ஒருத்தங்க யாரையோ செல்வின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அக்கா இங்கதான் இருக்கேன், அதை வரேன். அதுக்கு அன்பு தான் வந்துட்டு எஸ்கேப் ஆகி போயிருப்பாரு. அதனால தான் அந்த செல்விங்கிற பேரை ஹீரோயின் சேவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கெத்தோட பேரை கெத்துனே சேவ் பண்ணியிருப்பாங்க. கருப்பையா வெங்கடேஷோட பேரை வெங்கடேஷ் தம்பின்னு சேவ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பேரை ஃபோனில் சேவ் பண்ணுறதுக்கு கூட அவ்வளோ டீட்லிங் பண்ணியிருக்காரு டேரக்டர் தமிழ். என்ன படம் பூரா பாசிட்டிவாக சொல்கிறேன், படத்தில் ஒரு மிஸ்டேக் கூட இல்லையான்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது தான் செய்யுது. இப்படி ஒரு சமையான படத்தை அந்த குட்டி குட்டி மிஸ்டேக் சொல்லி படத்தோட ஃப்ளேவரை குறைக்க விரும்பல. இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அன்போட ரிங்டோன் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக துலாத மனம் துள்ளும் ரிங்டோன் தான் வரும். கெத்து தான் அன்போட மாமனாருன்னு தெரிய வர ஒரு முக்கியமான சீனில் கருப்பையா அன்புக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருப்பாரு. அந்த டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா துலாத மனம் துள்ளும் ரிங்டோன் இல்லாமல் ஒரு நார்மலான ரிங்டோனில் ஃபோன் அடிக்கும். இதை மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். அப்படியும் இல்லைனா படத்தோட ஒரு முக்கியமான எலிவேஷன் சீனு, இந்த இடத்துல அந்த ரிங்டோனை வச்சு அந்த எலிவேஷனை குறைக்க விரும்பலன்ட்டு டேரக்டர் அந்த எலிவேஷனை குறைக்க விரும்பாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் அன்போட ரிங்டோன் அந்த இடத்துல நார்மலாக அடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கெத்து மாதிரி நீங்களே உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். ஒன்றும் இல்லை, வீடியோ பார்த்து முடிச்ச உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், பயப்படாது. எங்கேயா எங்களை மன்னிச்சிரு. ஏய் சும்மாறா.